Hi viewers, welcome to TAMIL360 TV. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் இந்த இளநர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க இன்னைக்கு இயற்கையான வழியை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற 2 இயற்கையான பொருள் என்னன்னா மருதாணி இலை, வெந்தயம் முளைக்கட்டினது. மருதாணி நம்ம தலைமுடிக்கு இயற்கையான கலரை கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாம நல்ல கண்டிஷனராகவும் இருக்கும். வெந்தயம் நம்ம உடல் சூட்டை குறைச்சு அதனால தலைமுடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணும். அதோட மட்டும் இல்லாம தலைமுடி வளர்ச்சிக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தை ஏன் நம்ம முளைக்கட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா, வெந்தயத்தை நம்ம நார்மலா யூஸ் பண்றதை விட முளைக்கட்டி யூஸ் பண்ணோம்னா அதோட பலன் ரெட்டிப்பா இருக்கும். இப்ப இது ரெண்டையும் அரைச்சுக்கலாம். மருதாணி 1 கப், முளைக்கட்டின வெந்தயம் 1/2 கப். இப்ப இது ரெண்டையும் தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். அவ்வளவுதான், அரைச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்னோட தலைமுடிக்கு நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்க தலைமுடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அளவு கூட்டிக்கோங்க, இல்லைன்னா அளவு குறைச்சிக்கோங்க. இந்த பேக் நைட் ஃபுல்லா இப்படியே ஊறட்டும். இது இரும்பு கடாயில எல்லாம் வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு தலைக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த பேக் ஒரு நைட் ஃபுல்லா ஊறிடுச்சு. இதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்கை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா கையில கிளவுஸ் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்க. நல்லா தலைமுடியில படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேக் கண்டிப்பா இளநரைக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். வீசிங் கோல்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பேக் கூட யூக்கலிப்டஸ் ஆயில 3 டிராப்ஸ் கலந்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. கோல்டு பிடிக்காது. அதோட மட்டும் இல்லாம இதை நீங்க 3 மணி நேரம்லாம் வச்சிருக்க வேண்டாம். 1 ஹவர்லயே வாஷ் பண்ணிடுங்க. ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கிறவங்க 3 ஹவர்ஸ் வச்சிருங்க, அது ஒன்றும் ஆகாது. 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தலைமுடியை சீயக்காயோ இல்ல கடலை மாவோ போட்டு அலாசிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ஷாம்பு போட்டு அலாசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அலாசிட்டேன். பாருங்க என்னோட தலைமுடி எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி தலையில ஆயில் இல்லாம இருக்கணும். இந்த ப்ராசஸை இளநரைக்கு மாசத்துல 2 முறை போடணும். போட ஆரம்பிச்சு 2 மாசத்துக்குள்ள இளநரை மறைய ஆரம்பிச்சு கருப்பா மாற ஆரம்பிச்சிரும். இந்த பேக்கை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த பேக் போட்டதுக்கு அப்புறம் ஹேர் ரெட்டா இல்ல ஆரஞ்சா பிரவுனாவோ என்ன கலர்ல வரும்னு யோசிக்கிறீங்களா? ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு லைட்டா பிரவுன் ஆகும். தலைமுடி காஞ்சதுக்கு அப்புறமா ஆயில் அப்ளை பண்ணோம்னா பிளாக் கலரா ஆயிரும். ஸோ நீங்களும் இந்த ஹேர் பேக்கை இளநர பிரச்சனைக்கு 2 மாசம் கண்டினியூஸா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 TV சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.